ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இங்கே கோர்ட் திரும்பவும் ஏறிங்க வருது. அப்போ வந்துட்டு இங்கே விஜய் ஏற்பாடு பண்ண அந்த வீடியோ வந்துட்டு ஜட்ஜுக்கிட்ட காமிக்கிறாங்க. இவர் வந்து மோட்டிவோடு தான் வந்துட்டு பாண்டியன் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஆதாரம் இருக்குது, அவர் குடிக்க போன இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்காருன்ட்டு அவங்க லிப்ஸிங் பண்ணி வச்ச அந்த ஆடியோ, அதாவது ராகவன் வாய்ஸில் பேசி வச்சுருந்த ஆடியோ, நான் பாண்டியனை பழி வாங்கிறதுக்கு தான் பண்ணேன், எங்கள் அப்பா கிட்ட வந்து தப்பு தப்பாக போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னான், அதனால் அவனை பழி வாங்கிறதுக்காக அவனை இது பண்ணணுன்னு நினச்சேன், அதனால தான் அவன் மேலே காரேத்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து ராகவன் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் ராகவன் நான் அதை பண்ணல, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு குடி போதையில் முதல்ல வந்துட்டு நீ இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துன்னு வா நாங்கள் வெயிட்டர்கிட்ட இது பண்ணது வந்துட்டு இருக்குது. அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இது நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா, இது நான் தான், ஆனால் வந்துட்டு நான் முதல் வீடியோவில் நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, நான் பழி வாங்குற மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை, அது தவறுதெல்லாம் நடந்து வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஜட்ஜோ யாருமே அந்த வீடியோ வந்துட்டு உண்மைத்தன்மையை அறியணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. ராகவன் வந்துட்டு ஜெயிலே வைங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் எல்லோரும் அப்செட் ஆகி வெளியே வராங்க. இவன் என்ன இப்படியெல்லாம் சொன்னான், வீடியோவில் பார்த்தா மொத்தமாக மாற்றி சொல்லி வச்சுருக்கான், இதை பார்க்கும்போது அவன் மோட்டிவோடு தான் பண்ணியிருக்கான்னு தோணுது, அவனை வெளியெல்லாம் எடுக்கிறது கஷ்டன்ற மாதிரி மாறனோட அப்பா ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்க. கண்மணி வந்து ஃபீல் பண்ணிவிட்டு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கா பாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஒரு பக்கம். அப்போ ராகவன் வராரு. அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, என்னை நம்புங்கன்னு சொல்ல. பிருந்தா ஒரு பக்கம் இன்னும் அம்மா இப்படியெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு அந்தளவுக்கு இது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அப்படி பேசவே இல்லை, இது ஏதோ பிளான் பண்ணி என்னை மாட்டி விட பார்க்குறாங்க, மாறா என்னை நம்பு, கண்மணி என்னை நம்பு கண்மணி, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. கண்மணி அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறா நம்பு ப்ளீஸ் என்னை வெளியிடுன்ற மாதிரி சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே ஃபீல் ஆகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சோகமாக இருக்காங்க. வள்ளி ஒரு பக்கம் சோகமாக இருக்க, கண்மணி ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வீரா வந்துட்டு சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம், பையனை எப்படி வெளியே இருக்குது, மாறன் என்ன சொன்னால் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடலாம் தானே சொன்னான், இப்போ எங்கே அவன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா வராரு. ஏன் வள்ளி, நீ தானே வந்துட்டு அந்த புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், நீ எப்படி சோகமாக உட்காந்துட்டுனா அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்படியே ஒரு மாதிரி சோகமாக கம்முன்னு இருக்கிறாங்க, தப்பு தானான்ற மாதிரி. அப்புறம் மாறன் வராரு. மாறன் எவ்வளவோ சொல்கிறாரு, அப்பயும் கேட்க மேடம் எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணும், அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் எந்த தப்பும் பண்ணலம்மா, அவன் மோட்டிவோடு பண்ணுறாளா, அவனுக்கே அது நல்லா தெரியும்ல, நமக்கே அது கேட்கும்போது கஷ்டமாக இருக்காம அதெல்லாம் பண்ணலை, நம்ம எப்படியாவது மீட்டிட்டு வந்துடலாம், நீ கவலைப்படாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மாறன் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு, ஆமாம் இதே கண்டி நான் அந்த மாதிரி வீடியோ பேசணும்னு சொல்லிட்டு வீடியோ காமிச்சிருந்தா இவரே ஆல்ரெடி எதுவுமே பண்ணாமலே என்னை இழுத்துன்னு போயிட்டு இதுக்கு பெயிலில் கூட விடாதீங்கன்னு சொல்லி கொண்டு போய் விட்டார், உள்ள நான் மட்டும் எப்படி நம்புறாரு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இவருக்கு இது அப்படின்னு சொல்ல, இப்படி என்னடா இப்படி பேசுகிறேன், நீ என்ன இது பண்ணியிருந்தாலும் உன்னையே எடுக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணியிருப்பேன்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லலாம். நல்லா பண்ணியிருப்பீங்க, என் மனக்குமுறையில் கொட்டணும், எல்லோரும் அமைதியாக இருங்க, நான் பேசி தான் தீருவேன், இப்போதான் ஏதோ பேசுகிறாரு என் பக்கம் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. சரி சாப்பிட்லான்னு எல்லாரையும் கூப்பிட்றேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதனால வந்துட்டு வீரா நீ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிட பார்த்து எல்லோரும் வரணும் ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. தோசை போட்டுட்டு அப்படியே ரசித்து சாப்பிட்றாரு. அப்புறம் ஒருத்தரையாக கூப்பிட்றாரு. அவங்க அப்பா வந்து உட்காந்துடுறாங்க. அடுத்தது கார்த்திக்கும் பிருந்தா உட்கார வச்சிடுறாங்க. அடுத்தது கண்மணி கூப்பிட்றாங்க. கண்மணியும் வேணான்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே பாரு கண்மணி, உன்னை பற்றி நான் யோசிச்சிருக்கணும், யோசிக்காத விட்டு தப்பு தான், நீ சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இங்கே இவங்க கூப்பிட்றாங்க. வள்ளி ஒரு பக்கம். அப்புறம் வள்ளி வந்துட்டு அத்தை வாத்தை, எனக்கு வயிறு வலிக்கொத்த, நீ சாப்பிட முடியாது எப்படி அத்தை வாத்தைன்னு கூப்பிட்ற. அப்புறமா அவங்களும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் விஜய் பார்த்துட்டு, ஓ அந்த ராகவனை வெளியெடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அவனை வெளியே எடுக்க விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு அப்படியே மனசுக்குள்ளே வந்துட்டு பேசிக்கிட்டு அதை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மாறன் தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா வீராவை ஆளை காணும், எங்கடா போனாங்கன்னு பார்த்தா வெளியே வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க, ராகவன் பேசின வீடியோ. என்னடி பேய் மாதிரி இந்நேரத்துக்கு இதை பார்த்துட்டுருக்குன்னு கேட்க, வேறு லிப்ஸிங் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல, இது யாரும் வேணும்னே அவர் மாட்டி விடணும்னு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இதில் உண்மை இல்லை, நம்ம கண்டிப்பாக இதை வந்துட்டு இது பண்ணணும், நினைக்கிறோம் அப்படி தெரியல, நீ ரியாலிட்டிக்காக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதனால தான் நீ மக்கு போட அவனுக்கு ஒன்றும் தெரியல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவே பார்த்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, இதெல்லாம் விஜயோட சதின்னு சொல்லிட்டு வீரா கண்டுபிடிப்பாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.